அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பதிவாளர் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம்? சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவருக்கு பாலியல் சீண்டல் ஏற்பட்டது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் தற்போது விளக்கம் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், சென்னை அண்ணா பல்கலைக்கழக கிண்டி பொறியியல் கல்லூரியில் பயிலும் மாணவி ஒருவர் ராஜா அண்ணாமலை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல இந்த மேற்படி புகாரில் மாணவி தனது ஆண் நண்பருடன் கல்லூரி வளாகத்தின் பின்புறம் பேசிக் கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் இருவரையும் அச்சுறுத்தியதாகவும், பின்னர் அதே நபர்கள் தன்னுடைய நண்பரை தாக்கிவிட்டு தன்னை பாலியல் சீண்டலுக்கு முயன்றதாகவும் மாணவி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் தற்போது இந்த விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் உரிய வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றார்கள் எனவும், கோட்டூர்புரம் காவல் நிலைய உதவி ஆணையர் தலைமையில் ஆரியபுரம் மகளிர் காவல் நிலைய குழுவினருடன் வழக்கை தீவிர விசாரணை செய்து வருவதாகவும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக உள் புகார் குழுவினருக்கும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய குழுவின் விசாரணையும் பல்கலைக்கழகத்தினுடைய கல்லூரி மாணவர்களிடையே நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களுக்கான அந்த பாலியல் புகார்கள் அளிப்பதற்கான பிரத்யேக குழுக்கள் பல்கலைக்கழகங்களிலே இயங்கும் அந்த குழுக்களிடமும் இந்த புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர்கள், ஆண் பெண் பேராசிரியர்களும் மாணவர்களிடமும் அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் காவல்துறையினுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற உயர்கல்வித்துறை அலுவலர்கள் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பல்கலைக்கழக நிர்வாகம் காவல்துறையினுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் பல்கலைக்கழக பதிவாளர் பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். பல்கலைக்கழக வளாகத்தில் பாதுகாப்பு பணியாளர்கள் எப்போதும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கண்காணிப்பு கேமராக்களும் பல்கலைக்கழகத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த விரும்பத்தகாத சம்பவம் நடந்துள்ளது. இது போன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் எடுக்கப்படும் எனவும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் பிரகாஷ் தெரிவித்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்தினை பொறுத்தவரை அனைத்து மாணவர்களின் பாதுகாப்பு எப்போதுமே முதன்மையானதாகவும் முன்னுரிமையாகவும் உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் குற்றவாளிகளை விரைவில் கண்டறிந்து கைது செய்து அனைத்து முயற்சிகளிலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் உத்தரவாதம் அளித்திருப்பதாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் பிரகாஷ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாணவியினுடைய இந்த பாலியல் சீண்டல் விவகாரம் தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது முதல் முறையாக இந்த விளக்க அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது. காவல்துறையின் புகார் அளிக்கப்பட்டதன் பிறகாகவே பல்கலைக்கழகத்தினுடைய புகார் குழுவின் மூலமாக அந்த விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் தெரிவித்திருப்பதாக இந்த அறிக்கை வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பதிவாளர் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து மாணவர்களின் பாதுகாப்பு எப்போதுமே முன்னுரிமையாக உள்ளதாகவும், இதுபோன்ற சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க பல்கலைக்கழக அளவில் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பதிவாளர் அறிவித்திருக்கிறார். குற்றவாளிகளை விரைவில் கைது செய்ய அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் உறுதியளித்துள்ளதாகவும் பதிவாளர் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி பாண்டியராஜன்.